Once again, welcome back to your favorite Gold Time in Peace Life. As you're watching, please do tell your friends and relatives, let them also watch and get the benefit of this program. Vanakkam sir. Vanakkam. Ungal பேர் சொல்லுங்க. B. Balamurali Gupta. Date of birth சொல்லுங்க sir. 19/10/1966. உங்கள் blood group? B positive. வீட்டு டோர் எந்த பக்கம் இருக்குது? வடக்கு. என்ன பண்றீங்க சார்? ஏஜென்சி பண்றேன். எந்த ஏஜென்சி? எப்படி இருக்குது ஏஜென்சில? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது ஓன் பிசினஸா? ஓன் பிசினஸ். ஓன் பிசினஸ். Mr. B. Balamurali Gupta, born on 1966ல பிறந்திருக்கீங்க. B பாசிட்டிவ், நார்த் ஃபேசிங்ல இருக்கீங்க. ஆமா. சரோட காம்பினேஷனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில எதை பார்த்தும் பயப்படுவதில்லை, ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. எப்படியாப்பட்ட ஆபீசர் வந்தாலும் சரி, ஃபடார்பட் என்ன சார், ஆமா சார், ரைட் சார், வேற என்ன சார், சார் பாருங்க சார், அவ்வளவுதான். அப்புறம் முன்ன பொண்ணு சரி, அப்புறம் நம்மளுக்கு என்ன சொல்லுங்க, வேலையை முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். ரெண்டே வேற டக்கு 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 டக்கு, அவ்வளவுதான். வண்டியை தொட்டா கூட சாய் போட்டா ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆகல டென்ஷன் எடுத்துட்டே கொடுத்துருப்பாரு, வேற வண்டி எடுப்பா, போப்பா, ரைட் 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 ரைட். ஆனால் அன்புக்கு அடிமை, மனைவிக்கு அடிமை, மனைவி சொல்ல மந்திரம் முடிச்சுட்டேன். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அப்படியே மாறுது சார். என்ன சொல்ற? அப்படியா? அப்படியே கரெக்ட் சொல்றா? இது எப்படி அவங்களுக்கு தெரியும் நினைச்சீங்களா? ஆனால் நல்ல செலவு பண்ணுவாரு, ரொம்ப ஹாப்பி மேன், அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. அதாவது இந்த வருஷம் ஒரு 10 லட்சம் லாபம் வந்தாலும் சந்தோஷப்படுவதில்லை. இந்த வருஷம் கொஞ்சம் ப்ராஃபிட் குறைஞ்சாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி, அதுக்காக வருத்தப்படுவதில்லை. எதுவுமே டேக் இட் ஈஸி பாலிசி. ஓகே ரைட், ஓகே ஓகே ஓகே, அவ்வளவுதான். போயிட்டே இருக்கும். செல்லு காணா போனா கூட ஓகே ஓகே, ஆல்ரெடி வேற வாங்கிக்கலாம், போயிட்டே போடுப்பா, வண்டி எடுப்போம். என்ன சார் ரொம்ப பண்றீங்க? செல்லு காணா போறீங்க. எதுவுமே ஒரு ஈஸி வேலை. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் உங்களை யாராவது எக்ஸாஜரேட் பண்ணி பேசிவிட்டால், அவங்களே நினைச்சிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும், அதை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த திங்கிங் பூரா அப்படியே வந்துட்டே இருக்கும். மனைவிக்கு ஒண்ணு செய்ய முடியாததை கூட நண்பனுக்காக செய்வீர்கள். அந்த பாயிண்ட்டுக்கு வர, மனைவியை விட நண்பனை அதிகமாக நேசிப்பீர்கள். அதான் ஒரு பெரியது. ஆனா உங்க கஷ்டத்தை நீங்க லைஃப்ல யார்ட்டுமே வெளியே சொல்ல மாட்டீங்க. சரி, யார்ட்டையும் ஒரு முறை வெளிநாடு போயிட்டு வாங்களேன். உங்களோட காம்பினேஷனுக்கு வருடத்திற்கு 2 முறையாவது வெளிநாடு சென்று வந்தால் மட்டும்தான் யோகம் அதிகம். அதனால கண்டிப்பா நீங்க கொஞ்சம் வெளிநாடு போயிட்டு வந்தே ஆகணும். இப்ப டைம் நல்ல டைம் வந்துருச்சு, கொஞ்சம் போயிட்டு வாங்க. ஒண்ணுமே இல்லாம திடீர்னு எப்படி போக முடியும்? இல்ல, பேண்ட் ஷர்ட் போட்டு போலாம், நோ ப்ராப்ளம். இதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம், யாரும் அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. எல்லா கண்ட்ரிலும் பேண்ட் ஷர்ட் அலௌடு. இல்ல, இப்ப நாங்கெல்லாம் வியாபாரி இல்லையா, ஒரு நாள் கூட வெளியில எஸ்கேப் ஆக முடியாது. இது எஸ்கேப் கிடையாது. சொல்லுங்க பாக்கலாம். இங்க இருந்து ஒரு நாட்டுக்கு ஒரு வாரத்துக்காக நம்ம கொஞ்சம் போறோம், அங்க ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் தானே, அதுக்காக ஸ்டாஃப டெபியூட் பண்ணிட்டு போறது தப்பே கிடையாது. யோகம் அதிகமா ஆகணும்னா நம்ம போய் தானே ஆகணும். வியாபார ரீதியாக, மன ரீதியாக, குண ரீதியாக, இத்தனையும் உள்ள இருக்கு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க அந்த மாதிரி கொஞ்சம் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டா? ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆஞ்சநேயரை தொடர்ச்சியா 48 டேஸ் நீங்க வழிபாடு செய்யப்பட வேண்டும். ஆஞ்சநேயருக்கு தினமும் 2 வெத்தலை, ஒரு பாக்கு, 1 ரூபாய் காயின் ஆஞ்சநேயருக்கு வச்சிருந்தோம். மேல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு இது மெதுவடை செஞ்சு அதுக்கு ஆஃபர் பண்ணணும், நெய்வேத்தியம் பண்ணணும். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஆனால் நண்பர்கள் உங்களை புறமுதுகு குத்துவார்கள், ஜாக்கிரதையா இருக்கணும். புறமுதுகு குத்துற நண்பன் கிடையாது. இல்ல, அந்த அளவுக்கு நீங்க அவங்க மேல பிலீஃப் வச்சிருவீங்க. அந்த பாயிண்ட்டுக்கு வர ஒரு லிமிட் தானே, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தானே. நீங்க ஓவர் கான்பிடன்ஸ்ல பார்ப்பா, அந்த லாக்கர்ல பாரு எல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கு, இந்த சாவி நீ பார்த்தால கவுண்ட் பண்ணி எடுத்துருவீங்கன்னு சொல்லிடுவீங்க. நமக்கு சில நேரம் டைம் வீக்கா இருக்கிற நேரத்துல ஒன்னு அவங்க போட்டு எடுத்து போயிடுற, வேலை முடிஞ்சு போச்சு. அதனால எப்பயுமே நீங்க கொஞ்சம் யூ மஸ்ட் கேர்ஃபுல் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பர்டிகுலர்லி லேடி ஃப்ரெண்ட்ஸ். அப்படி யாரும் இல்லையே. வயசு எவ்வளவு, சின்ன வயசு தானே, வந்துவிடும். ஒரு பழப்பழத்தை ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஈ எங்க இருந்து வரும்னு தெரியாத. ஈக்களுக்கு இன்வைட் பண்றோமா,
இல்ல இன்விடேஷன் அடிச்சு நம்ம அனுப்புறோமா? இல்ல, அது ஆட்டோமேட்டிக் வந்துருது. அதனால உங்களுடைய காம்பினேஷனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 45 வயசு டச் ஆகும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாத இந்த மாதிரி ஈக்கள் வந்து நிக்கும். அப்ப அந்த நேரத்துல என்ன நம்மளோட மைண்ட் மாறிவிடும். மாறினுச்சுன்னா சில தொந்தரவுகள் ஏற்படலாம். நல்ல ஒரு காஷன், ரைட்டா? முன் எச்சரிக்கை. வேற என்ன சார் வேணும் உங்களுக்கு? இந்த ப்ரோக்ராம் நீங்க எத்தனை வாரமா பாத்துட்டு இருக்கீங்க? தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். கரண்ட் கட்டான கூடவா? இல்ல, நாங்க ஜெனரேட்டர் வச்சிருக்கோம். வெரி நைஸ். பாத்தீங்களா எவ்வளவு ஷார்ப்பா இருக்காரு. அதனால இந்த ப்ரோக்ராம் பத்தி நீங்க வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ் ப்ரோக்ராம்? நல்லா போயிட்டு இருக்கு, பாத்துட்டு இருக்கோம். ஓகே, அதனாலதான் இங்க வந்து அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, நல்லா போகுது. ஓகே, ரொம்ப நாளா வரணுன்ட்டு இன்னைக்கு அகஸ்மாத்தா அமைஞ்சு ஓகே உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பூக்கள் எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான். காரணம், இது எல்லாத்துக்கும் ஒரே மனம், ஒரே குணம். ஆனா நீங்க அப்படி இல்லையே. உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை, தனி திறமை இருக்கு. உங்கள் ராசிக்கான பேர் மாற்றத்தை இன்றே செய்யுங்கள். பேர் மாற்றம் பெரிய மாற்றம். For appointments, Gold Time Maha Sri Rajan, Tamil Nadu 936-212-9679, 9994459027, 994439027, Bangalore 0990-015-9027, 0934-245-9027. Credit card and debit card accepted. Once again, welcome back to Gold Time in Peaceful Life. Friends, they'll be very close to each other, very founding each other, okay, and very give and take procedure. Okay, nice. For many years they'll be. Okay. It's same as lovers also. Okay. One guy or one girl having a rapport with a relation of love, everything. Okay, okay. Sudden it breaks off. It may be friendship, it may be love. அது உடைஞ்சு போறது. அது காம்பினேஷன் அப்படி இருக்கு. காம்பினேஷன் இருக்கு. Definitely. See, காம்பினேஷன் இருக்கு. பாத்தீங்கன்னா 1-2 காம்பினேஷன், 2-1 காம்பினேஷன், 4-7, 4-4, 7-4 காம்பினேஷன்ஸ் இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா லவ்வர்ஸ் இருந்துச்சுன்னா சில நேரம் நல்லா க்ளோஸா இருந்து பிரேக் ஆயிரும். அந்த மாதிரி மேரேஜ் பண்ணா கூட என்ன ஆட்டோமேட்டிக்கா அது பிரேக்கேஜ்ல வந்துருது. ஆமா, அது பிரேக்கேஜ் ஆகக்கூடாது. பிரேக்கேஜ் ஆனாலும் மத்த ரீபேட்ச் ஆகணும். ரீபேட்ச்னா கெமிக்கல் போட்டு தான் வரணும். என்ன பரிகாரம் இருக்குது அவங்களுக்கு? பரிகாரம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பைரவருக்கு சாட்டர்டே என்னன்னு கேட்டா பைரவருக்கு அரளி பூல லேடி மனசுல ஒரு வருத்தம் இருந்தால் அவங்களோட கையில 2 முழம், இங்க இருந்து 2 முழம் அரளிப்பூ அந்த பைரவருக்கு மாலையாக சாத்த வேண்டும். கூடவே ஒரு வெத்தலை, அதுல ஒரு மெதுட வச்சு அதுல ஹோல்ஸ் பண்ணி தேன் ஊற்றி தேன் அதுல ஊத்திட்டு வழிபாடு செய்யப்பட வேண்டும். 27 சனிக்கிழமை செய்யணும் பைரவருக்கு. அது மாதிரி செஞ்சா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கணவன் மனைவி ப்ராப்ளம் வருவதில்லை. ಅದು மட்டும் ಇಲ್ಲಾமல் அந்த ಲವರ್ಸ್ ಬ್ರೇಕ್ ಆನಚನ ಕೂಡ ಜಾಯಿಂಟ್ ಆಯ್ತು. ಪ್ರೀತಿಯ ಪ್ರೇಕ್ಷಕರೇ, ಈಗಾಗಲೇ ಹಸ್ಬೆಂಡ್ ಅಂಡ್ ವೈಫ್ ಕೂಡ ಇರಬಹುದು, ಅಥವಾ ಲವರ್ಸ್ ಇರಬಹುದು, ಅಥವಾ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇರಬಹುದು. ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಬಾಂಧವ್ಯ ಕಳೆದು ಹೋಗಿದ್ರೆ ಅಥವಾ ಮನಸ್ತಾಪ ಬಂದಿದ್ರೆ, ಜಗಳ ಆಗಿದ್ರೆ, ಸಪರೇಟ್ ಆಗಿದ್ರೆ, ಮತ್ತೆ ರೀಯೂನಿಯನ್ ಆಗ್ಬೇಕಾದ್ರೆ ಏನ್ ಪರಿಹಾರ ಅಂತ ಕೇಳ್ತಿದ್ದೆ. ಸೊ ಅದಕ್ಕೆ ಪರಿಹಾರ ಖಂಡಿತ ಇದೆ. ಎವ್ರಿ ಸ್ಯಾಟರ್ಡೆ ಅಂದ್ರೆ ಪ್ರತಿ ಶನಿವಾರ ಲಾರ್ಡ್ ಭೈರವಗೆ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿದೆಲ್ಲ ಈ ಒಂದು ನೀವು ಹುಡುಗ ಆಗಿದ್ರೆ ಆ ಹುಡುಗಿನ ನೆನ್ಸ್ಕೊಂಡು, ಅಥವಾ ಹುಡುಗಿ ಆಗಿದ್ರೆ ಹುಡುಗನ್ ನೆನ್ಸ್ಕೊಂಡು ನಿಮ್ಮ ಕೈ ಅಳತೆ ಅಂತ ನಾವೇನ್ ಹೇಳ್ತೀವೋ ಅರಳಿಪ್ಪು ಅಂತ ಸರ್ ಏನ್ ಹೇಳಿದಾರೋ ಆ ಹೂನ 2 ಮೊಳ. ಸೊ 2 ಮೊಳ ಲಾರ್ಡ್ ಭೈರವೇಶ್ವರ್ಗೆ ನೀವು ಕೊಡ್ಬೇಕಾಗತ್ತೆ. ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಒಂದು ಎಲೆ ಅಂದ್ರೆ ವೀಳ್ಯದೆಲೆ ಮೇಲೆ ಒಂದು ಉದ್ದಿನ ವಡ ಇಟ್ಟು ಅದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಹನಿ ಅಂದ್ರೆ ಜೇನುತುಪ್ಪ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ನೀವು ನೈವೇದ್ಯ ತರ ಇಡಬೇಕು. ಈ ತರ ನೀವು 27 ಶನಿವಾರಗಳು ಮಾಡಬೇಕು. ಈ ತರ 27 ಶನಿವಾರ ಲಾರ್ಡ್ ಭೈರವಗೆ ನೈವೇದ್ಯ ಇಟ್ಟು ಆ ಹೂ ಕೊಡೋದ್ರಿಂದ ಖಂಡಿತ ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಮನಸ್ತಾಪ ಹೊರಟೋಗುತ್ತೆ, ಹಾಗೆ ಮತ್ತೆ ರೀಯೂನಿಯನ್ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ. ಇಟ್ಸ್ ಅ ವಂಡರ್ಫುಲ್ ಟಿಪ್ಸ್. ಟ್ರೈ ಮಾಡಿ, ಖಂಡಿತ ನಿಮ್ಗೆ ಯಶಸ್ಸಾಗುತ್ತೆ. ಸೊ ಕೀಪ್ ವಾಚಿಂಗ್ ಯೋರ್ ಫೇವರೇಟ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಗೋಲ್ಡ್ ಟೈಮ್ ಇನ್ ಪೀಸ್ಫುಲ್ ಲೈಫ್.
same time, same day. என்ன நேயர்களே, மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் மகாஸ்ரீராஜன். நன்றி, வணக்கம்.